ஜெயிலை விட கொடுமையானது கன்னியாஸ்திரிகளின் மடம் அப்படின்னு சொன்னா என்னையா சொல்றேன்னு தோணுதா? அதுவும் வரலாற்றுல நடந்த விஷயம்னு சொன்னா எஸ், வரலாற்றுல நடந்த விஷயம் தான். எங்க அயர்லாந்து நாட்டுல நடந்த விஷயம். இந்த கன்னியாஸ்திரி மடங்களோட கட்டுப்பாட்டுல இருந்த பல மடங்கள்ல ஒரு மடம் டுபின்கிற ஒரு ஏரியால 1993ல பேரெழுதாத கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்லறைகளை தோண்டி பார்த்ததுல கிட்டத்தட்ட 133 பிணங்க, எல்லாம் பெண்களோட பிணம். அதுவும் கணக்குலயே இல்ல இவங்க எல்லாம் இறந்திருக்காங்க, இன்ன காரணத்துக்காக இறந்திருக்காங்கன்னே சொல்லாம. எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்களா? 133 பேரு. அவர்களோட பேரு நிலக்கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, கல்லறையில அவங்க பாடிக்கு மேல அவங்க பேர் எழுதி ஒரு கல் வைப்பாங்க. அப்படி கூட வைக்காம அன்னகொண்டடா இறந்து போய் புதைக்கப்பட்ட பிணங்கள். அதுவும் இந்த உண்மையெல்லாம் எப்படி வெளியில வந்தது தெரியுமா? இந்த கன்னியாஸ்திரி மடம் சும்மா இல்லாம ஷேர் மார்க்கெட்ல பங்கெடுக்க போறோம்னு சொல்லி கடனை வாங்கி இவங்க பேர்ல ஷேர் மார்க்கெட்ல போட்டு பணத்தை போட்டுருக்காங்க. திடுதப்புன்னு பார்த்தா ஒரு பெரிய அடி பங்கு சந்தையில, எல்லாம் லாஸ். அந்த லாஸ் சரி கட்டுறதுக்காக அந்த மடத்துக்கு சொந்தமான இடத்தை அவங்க விக்கிறாங்க. அப்படி வித்த இடத்தை ஒரு பிரைவேட் டெவலப்பர் வாங்குறாரு பில்டிங் கட்டுறதுக்காக. பில்டிங் கட்டணுமேனு அவர் தோண்டும் போதுதான் இவ்வளவு பிணங்கள் அங்க கடந்தது அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். இதெல்லாம் படத்துல சொல்லல, வரலாற்றுல இருக்கிற விஷயத்த சொன்னேன். இப்படி இருக்கக்கூடிய இந்த கொடுமையான மடங்கள்ல நூத்துக்கணக்கான மடம் இருக்குது. அதுல ஒரு மடத்துல ஒரு ஊர்ல அங்க இருக்கிற ஒரு பொண்ணோட லைஃப் மட்டும் தான் இந்த படத்துல நாம பார்க்க போறோம். அதை காப்பாத்துற ஒருத்தரை பத்தியும் பார்க்க போறோம். ஸ்மால் திங்ஸ் லைக் தீஸ் அப்படின்னு 2024ல வந்த உண்மை நிகழ்வுகளை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்தை வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே கன்னியாஸ்திரிகளோட ஒரு மடத்தை காட்டுறாங்க. அப்புறம் சுத்தி இருக்கிற ஊர் உலகத்தெல்லாம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு நிலக்கரி கடை வச்சிருக்காரு. ஹோல்சேல்ல நிலக்கரியை வாங்கி கேட்கறவங்களுக்கு அந்த கரியை விக்கிறது தான் இவனோட வேலை. அப்படித்தான் லோடு ஃபுல்லா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வீடு போய் போட்டுட்டு டின்னர் டைம்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வராரு. அப்புறம் கன்னியாஸ்திரிகளோட மடத்து பக்கம் போறாரு. அங்கே இவர் தான் நிலக்கரி சப்ளை பண்ணுவாரு. அவங்க மடத்துக்கு வெளியிலேயே நிலக்கரியை ஸ்டோர் பண்றதுன்னு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது. அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் நிலக்கரியை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார். அடுக்கி வச்சுட்டு வெளியில வரும்போது பார்த்தா வலு கட்டாயமா ஒரு பொண்ணை அவங்க அம்மாவே இந்த கன்னியாஸ்திரி மடத்துல கொண்டு வந்து அடைக்கிறத அவரால பார்க்க முடியுது. இல்ல என்னால முடியாது, அப்பா 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 அப்பான்னு கதறுவாவ. ஆனா அவங்க அம்மா கேட்கலையே. கொண்டு போய் கன்னியாஸ்திரிகளோட மடத்துக்குள்ள சேர்த்துட்டு கதவை சாத்திட்டாங்க. படத்துல நடக்கிற மேட்டரை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விளக்கி சொல்றேன். அதையெல்லாம் பார்த்துட்டு கண்டு காணாம தான் போறான். அப்புறம் அப்படியே நடந்து வீட்டு பக்கம் வராரு. ரொம்ப தூரம் நடந்து வரணும் வீட்டுக்கு. அதை ஃபுல்லா விடாது காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்க வந்து அவர் கையில இருக்கிற அந்த கறி போக நல்லா தேய்னு தேய்ச்சி கழுவுறாரு. இவருக்கு மொத்தம் 5 குழந்தைங்க. ஆம்பளை வாரிசு கிடையாது, எல்லாமே பெண் குழந்தைங்க தான். ஆனா பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். எல்லாருமே அதுல ஒரு 2 பேர் படிக்கிறாங்க. இன்னும் 3 பேரை மறுபடியும் ஸ்கூல்ல சேர்க்கணும். அங்க ஸ்கூலு கூட கன்னியாஸ்திரிகளோட கட்டுப்பாட்டுல தான் இருக்குது. ராத்திரி ஆனா இவருக்கு சரியா தூக்கம் வரல. காலையில பார்த்த அந்த காட்சி, ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா உள்ள தள்ளிட்டு போனாங்கல்ல, அதை பார்த்துட்டு அவனால சரியா நிம்மதியா தூங்க முடியல. அப்படியே பராக்க பார்த்துக்கிட்டு வெளியிலேயே உட்காந்துட்டு இருக்கான். அப்பப்ப இவனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரும். பிளாஷ்பேக்ல இங்க எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் அவங்க வீட்டு பொண்ணை கன்னியாஸ்திரி மடத்துக்குள்ள வலுக்கட்டாயமா தள்ளி மூடுனாங்களோ, அதே மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம ஹீரோவோட பிளாஷ்பேக்ல ஹீரோவோட அம்மாவையும் அந்த குடும்பம் அதே மாதிரி வலுக்கட்டாயமா வெளியில தள்ளுச்சு. அம்மா அழுகிறத பார்த்து வளர்ந்தவன் பையன். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நல்ல வேலை ஆதரவு இல்லாத அந்த அம்மாவுக்கு ஆதரவு கொடுத்தது இதோ இந்த பணக்காரி தான். நம்ம ஹீரோ சின்ன வயசுல படிக்கிறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததும் அதே பணக்கார அம்மா தான். சின்ன வயசுல இவனோட அம்மா யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியா பார்த்திருப்பான். யாரோ ஒருத்தர் ஆறுதல் கொடுக்கறாப்ல காட்டுறாங்க. அப்புறம் இவனோட பிள்ளைங்க கிறிஸ்துமஸுக்காக ரொம்ப அழகா பாடுறாங்க ஸ்கூலின் சார்பா. ரொம்ப பெருமையா இருக்கு இவருக்கு. அப்புறம் அந்த கிறிஸ்துமஸ் லைட்டு மரம் இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி விடுவாங்க அந்த கன்னியாஸ்திரிகளோட தலைவி ஒருத்தி. அங்க நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்கு ஒரு செருப்பு ரொம்ப பிடிக்கும் போல. கிறிஸ்துமஸுக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும், ஆனா வாங்குறதுக்கு தான் காசு இல்லைன்னு புலம்பிட்டு வீட்டு பக்கம் வருவாங்க. இந்த கிறிஸ்துமஸை கொஞ்சம் நல்லபடியா கொண்டாடணும்னா அதுக்கு ஓரளவு பணம் தேவை. அந்த பணம் இவங்க கிட்ட இல்ல. இருக்கிறத வச்சு ஏதாவது புலப்பு நடத்தலாமாங்கிறப்பல பேசிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. ஆனாலும் பரவாயில்ல, இந்த பணியில வெளியில போய் சாகாத ரேஞ்சுக்கு ஒரு வீடு, 3 வேளை சோறு, இது கிடைக்கிறதே அது வரைக்கும் சந்தோஷங்கிறது அந்த அம்மா. அப்புறம் மறுபடியும் பிளாஷ்பேக்ல பார்த்தா அந்த பணக்கார அம்மா நம்ம ஹீரோக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா அந்த கிஃப்ட் அவனுக்கு பிடிக்கல. பார்த்ததும் அழுதுட்டு ஓடி போவான். அப்போ அந்த பணக்கார அம்மாவோட பையன் ஒருத்தன், அவன் வந்து அழுகாதரா, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும், அடுத்த கிறிஸ்துமஸ்ல கண்டிப்பா நானு கிறிஸ்துமஸ் தாத்தா கிட்ட பேசி உனக்கு நல்ல கிஃப்ட் நானு கொடுக்க சொல்றேன் என்ன அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிருப்பான். அதையெல்லாம் நம்ம ஹீரோ நினைச்சு பாக்குறாரு. அவருக்கு ராத்திரி ஆனா தூக்க வரதே இல்ல. மறுபடியும் வீட்டுக்குள்ள உட்காந்து வேடிக்கை பார்க்காம கொஞ்சம் வெளியில போய் வேடிக்கை பார்ப்போமேனு வெளியில காத்தார நடக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு பையன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒரு பையன், நாய்க்கு வச்சிருந்த அந்த சாப்பாடை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு போறத ரொம்ப பாவமா பாக்குறாரு. அப்புறம் தான் பொண்ணு தன்னோட நிலக்கரி இடத்துலயே அந்த கணக்கெழுதுற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பா. அவகிட்ட ஸ்கூல்ல உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படி இப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறாப்ல அவ சொல்றா. சீரியஸா தானே, ஏதாவது பசங்களால ஏதாவது பிரச்சனை, ஏதாவது மனஸ்தாபம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணுங்கிறாப்ல. அப்பா புள்ளைகிட்ட
ரொம்ப அன்பா கேட்டுக்கிறார். அவளும் ஒண்ணு இல்லப்பா, உங்ககிட்ட சொல்லாம நான் யார்கிட்ட சொல்ல போறேங்கிறா. அப்புறம் மறுபடியும் நிலக்கரி எல்லாத்தையும் லோடு பண்ணி நான் அந்த கன்னியாஸ்திரி மடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறாப்ல. ஒரு இன்வாய்ஸ் பெண்டிங் இருக்குது, கொஞ்சம் பார்த்து பணம் வாங்கிட்டு வாங்குங்கிறா இவ. சரின்னு சொல்லிட்டு இவரும் போறார். வெளியில நிலக்கரி கறி எல்லாத்தையும் மூட்டை மூட்டையா கொண்டு போய் அடுக்கி வச்சுட்டு பொதுவா பெல் அடிப்பாப்ல. ஆனா கதவு திறந்ததுனால இந்த தடவை பெல் அடிக்காமையே உள்ள வந்துட்டார். உள்ள வந்து பார்த்தா நமக்கு விஷுவல காட்டல நிறைய பெண்களோட அந்த அழுகுரல் சத்தம் கேக்குது. இவரு அதிகால வேலையில கொஞ்சம் சீக்கிரமே தான் வந்திருக்கிறார். பொதுவா இந்நேரத்துல எல்லா பேருமே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு தூக்கம் வராதுங்கிறதுனால அதிகால வேலையில இப்படி உள்ள வந்திருக்கிறார். அப்பையும் பாருங்க, அங்க நிறைய பெண்கள் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்நேரத்துல வேலை பார்க்கறாங்களேன்னு அவரும் பாக்குறார். எங்கேயோ முக்கல் முனங்கள் அழுக, குழந்தைகளோட அழுகுரல் சத்தம் எல்லாம் கேக்குது. ஒரு அம்மா ஓடியாந்து, என்னப்பா உள்ள வர்ற, என்னப்பா வேலைன்னு கேட்க, இல்ல ஒரு இன்வாய்ஸுக்கு பேமெண்ட் வெயிட்டிங் அப்படிங்கிறான். இந்த பக்கம் எல்லாம் வரக்கூடாது, ஹால் பக்கம் போங்க, நான் சிஸ்டரை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் அம்மா அந்த பக்கம் போறாங்க. அங்க வேலைங்கிற பேர்ல பல பெண்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. முழுக்க முழுக்க வேலை, ரெஸ்ட் இல்லாத வேலை. 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் வேலை பார்க்கணும்னா எப்படி? அந்த கொடுமையை தாங்கிக்க முடியாத ஒரு பொண்ணு, என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துங்க, என்ன வெளியில கூட்டு போங்க, உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்கன்னு கத்துவா. இவருக்கு என்ன பதில் சொல்லணும்னே ஒன்னும் புரியல. அவ உடம்பெல்லாம் அப்படியே கிடுக்கிட்டு நடுங்குது. வாய்ஸ் சத்தமெல்லாம் ஒளருது கொளருது. ஆத்துக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விடுங்க, முடியலையா இந்த கேட்டுக்கு அந்த பக்கமாவது கொண்டு போய் விடுங்கன்னு கதறுவா. அதுக்குள்ள சிஸ்டர் வந்து அவளை இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து, நீ வாங்க வெளியிலன்னு இவரை வெளியில கூட்டிட்டு வராங்க. இன்வாய்ஸ் காப்பி அவர்கிட்ட இருக்குது. இப்ப கொண்டு வந்து அடுக்குன அந்த மூட்டைகள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. ஒரு 2 மூட்டைக்கு இன்னும் பணம் கொடுக்க வேண்டியிருக்குது போல. 2 மூட்டையை எடுத்துட்டு போங்கிறாங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் நான் வெளியில நிறைய டெலிவரி பண்ண வேண்டியிருக்குது, பரவாயில்ல அடுத்த பேமெண்ட் வாங்கிக்கிறேங்கிறாரு. சரி, அடுத்த தடவை டெலிவரி பண்ணிட்டு மொத்தமா வாங்கிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது தயவு செய்து காலிங் பெல் அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு கட்டன் ரைட்டா அந்த அம்மா சொல்லுது. மறுபடியும் இவன் வீட்டுக்கு வந்துட்டு கையை போட்டு கழுவான். கழுவுன்னு கழுவுறான். அவ்வளவு அழுக்கு கை நிறைய இருக்குது. தேய்ச்சதுல ரத்தம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற ரேஞ்சுக்கு தேய்க்கிறான். பிளாஷ்பேக்ல பார்த்தா இவனோட அம்மா திருதுப்புன்னு ரோட்ல இறந்து விழுந்து கிடக்குறாங்க. அந்த பணக்கார அம்மா வந்து பார்த்துட்டு ஐயோ என்னாச்சுன்னு பதறுவாங்க. இவ இறந்து போய் கிடக்குறா. அம்மா, டேய் இந்த பக்கம் பாக்காதரா, உங்க அம்மாவோட பாடிய பாக்காதரான்னு அந்த அம்மா தான் குறுக்க போய் வேண்டான்னு இருக்கிறாங்க. அந்த பழசெல்லாம் நினைச்சு பாக்குறான். ஒரு மாதிரி நொடிஞ்சு போய் கிடக்குறான். அப்புறம் அந்த கன்னியாஸ்திரிகள் மடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தான் பொண்டாட்டி கிட்ட எடுத்து சொல்றான், பேசுறான். அந்த பொண்ணு கதறனதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருந்தது, அவளுக்கு உதவி பண்ணணும்ன்ற என்ன வந்ததுங்கிறாப்லாம் எடுத்து சொல்றான். இங்க பாரு, நமக்கு இங்க உதவி பண்றதுக்கே ஆள் இல்லையா, இதுல முன்னப்பின்ன தெரியாத பொண்ணுங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணுமா என்ன? நம்ம பொண்ணுங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழலையே, நம்ம கூடயே நல்லபடியா வாழ்றாங்களே நினைச்சு சந்தோஷப்படு அப்படிங்கிறாங்க. ஆனா இதே மாதிரி ஆதரவில்லாத என்னோட அம்மாவுக்கு ஒருத்தி வாழ்வு கொடுத்ததுனால தானே என்னால இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையாவது வாழ முடியுதுன்னு நம்ம ஹீரோ வாஸ்தவமா பேசுவான். உண்மைதான். ஆனா அவங்க பணக்காரவங்க, புருஷன் இல்ல, தனியாளா இருந்தாலும் சொத்து பத்து நிறைய இருந்தது, பென்ஷன் நிறைய வந்தது, அது போக அவங்களுக்கு விவசாய நிலம் நிறைய இருக்குது, எல்லாத்துல இருந்து நிறைய பணம் வரும். அவங்களால உன்ன மாதிரி உங்க அம்மா மாதிரி ஆட்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும். ஆனா நம்மளால முடியுமா அப்படிங்கிறப்பல ஒரு கேள்வியை வச்சிடறாங்க. இவன் நிலக்கரி எல்லாத்தையும் எடுத்து மூட்டையை அடுக்கும் போது ஒரு மாதிரி அதையே நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். பயங்கர கோவம் வருது. பார்த்தா நல்லபடியா தூக்கம் வரமாட்டேங்குது. தூக்கம் வரலையேன்னு மறுபடியும் சரி இன்னைக்கு அந்த டெலிவரி வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டையெல்லாம் கொண்டு வந்து கன்னியாஸ்திரி மடத்துக்கு வெளியில இருக்கிற அந்த நிலக்கரி ஸ்டோரேஜ் ஏரியால கொண்டு போய் அடுக்கலான்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணோட முனங்கல் சத்தம் கேக்குது. என்னடா அண்ணா அவ்வளவு குளிரா இருக்கும் அந்த டைம்ல எல்லாம், அங்க ஒரு பொண்ணு அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கிட்டு இருக்கிறா. பேரு என்னன்னு கேட்டா சாரா. இது நம்ம ஹீரோவோட அம்மாவோட பேரு. இவ ரொம்ப ஒரு மாதிரி பலகீனமான நிலைமையில இருக்கிறா. விட்டா குளிர்லயே செத்துருவா போல. என்னமாச்சு, ஏமா அப்படி மாட்டிக்கிட்டு இருக்கிற, வாமான்னு வெளியில அப்படியே கூட்டிட்டு வரார். காலிங் பெல் அடிக்கிறார். ஒரு சீனியர் சிஸ்டர் இவளை வெளியில பார்த்துட்டு அரண்டு போறாங்க. அடுத்த செகண்ட் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வாங்கன்னு இவங்களை கூட்டிட்டு உள்ள வராங்க. இவள அந்த சிஸ்டர்ஸுக்கெல்லாம் ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த ஹெட் வந்து பாக்குறாங்க. இந்த கன்னியாசிரியர்களுக்கெல்லாம் ராஜமாதான்னு சொல்லலாம். ராஜமாதா வந்து பார்த்துட்டு, என்னது இது, என்ன இவ நிலைமை இப்படி இருக்குது, சிஸ்டர்ஸ் மேல கூட்டி போய் முத குளிப்பாட்டுங்க, அப்புறம் நல்ல சூடு காயறதுக்கு என் ஆபீஸ் கூட்டுவாங்க, ஒரு டீ போட்டு கூட்டுவாங்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ எங்க போறீங்க, வாங்க ஒரு நிமிஷம் ஆபீஸ்ல உட்காந்து பேசுவோம் அப்படின்னு ஆபீஸ் பக்கம் கூட்டிட்டு போய் அங்க நெருப்பு காஞ்சிக்கிட்டு இருக்க இடத்துல வாங்க வந்து உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குது, உன் மொண்டாட்டி நம்ம ஸ்கூல்ல படிச்சு வந்தவ, உன் மூத்த பொண்ணுங்க 2 பேரும் நம்ம ஸ்கூல்ல தானே படிக்கிறாங்க, இன்னும் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கலையே, இப்படி எல்லாம் விசாரிக்குது அந்தம்மா. ஆமா மேடம், அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு 3 குழந்தைங்க ஸ்கூலுக்கு சேர்றதுக்கு தயாரா இருக்கிறதா சொல்ல, ஓ மொத்தம் 5, சரி விட்டுறாத, ஆண் வாரிசுக்கு முயற்சி பண்ணுங்கிறாங்க. ஏன்னு கேட்டா பெண்களுக்கெல்லாம் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா புருஷனோட பேர் தான் வரும், ஒரு ஆண் வாரிசுக்கு தான் உன் பேரை பின்னாடி போட்டுக்கிறாப்ல, உன் பேரு நிலைச்சு நிக்கிறாப்ல, அடுத்த தலைமுறை வரைக்கும் பேர் போய் சேரும் அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்கலாட்டியும் பரவாயில்ல, எனக்கு இருக்கிற குழந்தைங்க போதுங்கிறாரு. அப்புறம் டீ வரும். அப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வர்றா, அவளையும் அங்க உட்கார வச்சு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் அவகிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவ அப்படியே அழுவா, கதறுவா, கண்ணெல்லாம் கண்ணீர் அப்படியே பொங்கி நிக்குது, கதறி அழுகுறா. என்னாச்சுன்னு கேட்கும்போது சில
பொண்ணுங்க இவள அந்த நிலக்கரி ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள வச்சு அடைச்சு வச்சுட்டதா சொல்றா. இவ்வளவுதானாக்கம் சில்ற மேட்ரு. என்னமோ ஏதோன்னு நான் கூட பயந்து போயிட்டேன். சரி இவள மேல கூட்டிட்டு போய் படுக்க வைங்க, நாளைக்கு எந்த வேலையும் கொடுக்க வேண்டாம், உடல் பாருங்க ரொம்பவே பலகீனாப்புல இருக்குது, 2 நாளைக்கு பிறகு வேலை கொடுத்தா போதுங்கிறாங்க ராஜமாதா. அப்புறம் நம்ம வேலை பார்த்துட்டு அவனோட பொண்டாட்டி பேர் எழுதி ஒரு என்வலப்புக்குள்ள நிறைய பணத்தை அடுக்கி அதை ஒட்டி உன் பொண்டாட்டி கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. இந்த பணம் எதுக்கு? இங்கே இவன் பார்த்த விஷயத்தை எல்லாம் வெளியில நாள பண்ண யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கறத ஒரு மிரட்டல் தான். ஆனா மிரட்டாம பணமா கொடுத்து பணத்தால் அடிக்க பாக்குறாங்க. இவனுக்கு அந்த பணத்தை வாங்குறதுக்கு விருப்பம் இல்ல. இருந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னது வேற வழி இல்லாம வாங்கிக்கிறான். சரி வெளியில போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அவனுக்கு மனசு கேட்கல. இங்க வச்சுதான் உன் பேர் என்னன்னு கேட்பான். சாரான்னு தெரிய வரும். இதுக்கு முன்னாடி அறகுறையா தான் சாரா சம்திங்னு வந்தாப்புல இருந்தது. இப்பதான் தான் அம்மா பேருங்கிறது ரொம்ப உறுதியா அவனுக்கு தெரிய வருது. என் பேரு பில்லு, நான் பக்கத்துல ஒரு நிலக்கரி கடை வச்சிருக்கிறேன், உனக்கு ஏதாவது தேவைன்னா என்னவா இருந்தாலும் வந்துட்டு போகுது, எனக்கு கால் பண்ணு, இல்ல என் கடைக்கு வா, ஞாயிற்றுக்கிழமை தவிர மித்த எல்லா நாளும் நான் என் கடையில இருப்பேன் அப்படின்னு சொல்ல, போதும் சார் இதுவே பெரிய பிரச்சனை ஆயிப்போகுது, வெளியில போங்கன்னு ஒரு சிஸ்டரமா அவனை கொண்டு போய் வெளியில தள்ளுறாங்க. அதுக்குள்ள அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதிகால வேலை, வெளியில ஒரு பையன் எந்திரிக்க மாட்டாங்க. ஆனா இங்க எவ்வளவு பேர் எந்திரிச்சு கியூல நிக்கிறாங்கன்னு பாருங்க. வெளியில வண்டி எடுக்க சொல்லியாச்சு. இவரும் வண்டி எடுக்க போறார். அந்த கேப்ல பார்த்தா அந்த பணியிலையும் அட்டெண்டன்ஸுக்காக நிறைய பேர் வெளியில வந்து நிக்கிறாங்க. அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போறாங்க. ஜெயில விட ரொம்ப மோசமான பகுதின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்றாரு. அந்த பொண்ணை காப்பாத்த வாய்ப்பு இருந்தும் காப்பாத்தலையேங்கிற ஒரு மன வருத்தம் அவருக்கு இருக்குது. அவர் அதை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்குது. ராஜமாதாவோட சேவகம் கூட கடவுளை வேண்டும் போது கூட கடவுள் மீது இருக்கிற பயத்தினால நாம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணுங்கிறப்பல பயத்தை தான் மூலதனமா வச்சு அவங்க பிரேயும் பண்றாங்க. அதே பயத்தை மூலதனமா வச்சு அந்த பொண்ணுங்களை வச்சு அவங்க சம்பாதிக்கவும் செய்யறாங்க. இவ ஒரு மாதிரி மந்திரிச்ச மாடு மாதிரியே திரிவான். 2 நாள் ஆச்சு. இல்ல அன்னைக்கு ஈவினிங் நினைக்கிறேன். ஆப்டர்நூனே ஏதோ போற வழியில மார்க்கெட்ல ராஜமாதாவை பாத்திருப்பாங்க போல தெரியுது. ஏதோ என் பேர் போட்டு ஒரு என்வலப் கொடுத்தாங்களாமே அப்படின்னு கேட்க, இன்னும் தான் பொண்டாட்டி கிட்ட அந்த என்வலப்பை பத்தி அவன் சொல்லவே இல்ல. மறந்துட்டேன், என்னோட பேண்ட் பாக்கெட்ல இல்ல கோட்ல இருக்கும் பாரு அப்படின்னு சொல்ல, கோட்ல செக் பண்ணி பார்த்தா பேர் போட்ட ஒரு என்வலப் இருக்குது. வர உனக்கு ஞாபகம் மறதி அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த என்வலப் ஓபன் பண்ணா நிறைய பணம். அதுவும் அந்த காலத்துல அது பெரிய பணம். அப்பப்பா நம்ம பண பிரச்சனை திந்துரும் போலயே, அவங்களுக்கு நன்றி சொன்னையான்னு கேக்குறாங்க. இவன் இல்லங்கிறான். என்னப்பா நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க, நன்றி கூட சொல்லலன்னா எப்படிங்கிறாப்ல அந்த அம்மா சொல்லிட்டு படுக்க போயாச்சு. பார்த்தா இவனுக்கு ராத்திரி தூக்கம் இல்ல. வெள்ளனே மறுபடியும் கிளம்புறான். எங்க வந்து சேர்றானா, தான் அம்மாவோட கல்லறைக்கு வந்து சேர்றான். இவங்க அம்மா பேரு சாராங்கிறது இந்த இடத்துல தான் நமக்கு காட்டுவாங்க. அதனாலதான் அந்த பொண்ணை கன்னியாஸ்திரிகள் மடத்துல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இவன் ஒரு ஹோட்டலுக்கு ராத்திரி போவான் இல்லையா, அந்த ஹோட்டலோட முதலாளி அம்மா இவங்களுக்கு சொந்தக்கார மாதிரி தான். பொண்டாட்டி சொல்லிருப்பா போல, இவன் இந்த மாதிரி மந்திரி வச்சுட்டாப்ல திரியிறான், கன்னியாஸ்திரி மடத்துல இருக்கிற குழந்தைகளை காப்பாத்தணும்னு நினைக்கிறான்னு சொல்லிருப்பாங்க போல. இங்க பாரு, அந்த கன்னியாஸ்திரிகளுக்கு ஸ்கூல்ல மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அரசாங்க அலுவலகம், இங்க இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிங்கன்னு எல்லா பேரோடையும் அவங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருக்குது. அவங்களை எதிர்த்து நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அதையும் தாண்டி அவங்களை எதிர்க்கிறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க தும்முனாலே நமக்கு எதிராக வேலை செய்யறதுக்கு இங்க 1000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு தேவையில்லாத வம்பு? நீ உண்டு, உன் குடும்பம் உண்டுன்னு பாரு. நாம இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம்னு உனக்கு தெரியும் தானே அப்படி எப்படின்னு அட்வைஸ் போட, சரிமா நான் கரெக்டா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வெளியில வருவான். வெளியில வந்ததும் முத வேலையா தான் மனைவிக்காக ஒரு செருப்பு வேணும்னு அன்னைக்கு கேட்டிருந்தாங்கல்ல, அந்த செருப்பை பார்சல் பண்ணி கிஃப்டா எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போறான். சரி, கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி எல்லாரும் முடிவெட்டுறது வழக்கம். அந்த மாதிரி சலூன் கடையில முடிவெட்டுறதுக்காக உட்காந்துட்டு இருப்பான். அப்படி முடிவெட்டும் போது பழசெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. தனக்கு அன்னைக்கு ஒருத்தி ஆதரவு கொடுத்ததுனாலதான் இந்த ஒரு வாழ்க்கை அவனால வாழ முடிஞ்சது. அந்த பணக்கார வீட்டு பையன் ஒருத்தன் இவன் படிக்கும் போது டீ எல்லாம் போட்டு கொடுப்பாப்ல, படிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி இருப்பாப்ல. அதே மாதிரி அவர் மடியில தான் அந்த அம்மா திருதுப்புன்னு ஒரு நாள் இறந்து போயிருக்கும். அதுவும் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி மூக்கு வழியா ரத்த வழிஞ்சு இறந்து போயிருக்கும். அம்மா இறந்து போன பிறகும் கூட ஆதரவா இருந்தது அவங்க எல்லாரும் தான். அதையெல்லாம் நினைச்சு பார்த்தவன், நாம இந்த குழந்தைக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றான். அத செத்து போன தான் அம்மா சாராவே சொல்றாப்ல இவனுக்கு ஒரு எண்ணம். அதனால சலூன் கடையை விட்டு விறுவிறுன்னு கிளம்புறான். வீட்டுக்கு போக வேண்டியவன் வீட்டுக்கு போகாம கன்னியாஸ்திரி மடத்துல இருக்கிற வெளியில இருக்கிற அந்த நிலக்கரி ஸ்டோரேஜ் பக்கம் போய் கதவை திறந்தா இன்னைக்கு எதிர்பார்த்தாப்லயே உள்ள அவளும் படுத்து கிடக்குறா. உடம்பெல்லாம் இன்னும் படு மோசமா நடுங்கிட்டு இருக்குது. எந்திரிச்சு நிக்க கூட முடியல. ஒரு செகண்ட் பதறிக்கிட்டு பின்னாடி போவா. நான் தான் அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தனே நிலக்கரி கடைக்காரன், ஒன்னும் பிரச்சனை இல்ல வாமா அப்படின்னு கைத்தாங்களா பிடிச்சு தூக்குறாரு. அவளால முடியல. கொஞ்சம் கொஞ்சமா அவளால ஓரளவு நடக்க முடியுது. நடந்து கூட்டிட்டு வரும்போதே லைட்டா விழுகிறா. ஒரு கையில அப்படி தூக்கி பிடிச்சுக்கிட்டு தான் கூட்டிட்டு வராரு. அப்படி கூட்டிட்டு வரும்போது பல பேர் இவங்களை அப்படியே ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு ஸ்டேஜ்ல மேல ஏறணும், ஏணி மாதிரி மேல ஏறணும், மலை மாதிரி மேல ஏறணும். அவளால ஏற முடியாது. உப்பு மூட்டை சுமக்கிற சுமந்துட்டு வராரு. ஒரு வழியா வீட்டு வாசல் வரைக்கும் வந்தாச்சுங்க. அப்புறம் கதவை திறந்து உள்ள கூட்டிட்டு வராரு. பாத்ரூம் பக்கம் போய் வழக்கம் போல கைகளை கழுவுறாரு. ஆனா இந்த தடவை நிறைய நேரம் எடுக்கல. ரொம்ப அழகா கை மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வெளியே வராரு. உள்ள நிறைய குழந்தைகளோட சத்தம், மனைவியோட சத்தம். அவ கைய பிடிச்சு வான்னு தான் குடும்பத்துல ஒருத்தியா அவளாக்கி, தனக்கு 5 பொன் குழந்தைங்க கூட நீயும் எனக்கு பொண்ணா இருந்துட்டு போன்னு 6வது பொன் குழந்தையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. இந்த மாதிரி எந்த ஒரு வீட்லயாவது எந்த ஒரு புருஷனாவது செஞ்சா அடுத்து பொண்டாட்டி என்ன பாடுபடுத்துவா, குடும்பம் எப்படி ரெண்டாகும், இதையெல்லாம் காட்ட போறாங்களா அப்படின்னு பார்த்தா அதையெல்லாம் காட்டாம படத்தை அப்படியே அந்த இடத்துல முடிச்சிடறாங்க. அந்த குடும்பம் அவளுக்கு ஆறுதல் கொடுக்குது. வீட்டையும் தாண்டி
சமுதாயத்தையும் தாண்டி அந்த பொண்ணுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு இவ எடுத்த முடிவு, அதுல அவன் எவ்வளவு திடமா இருந்தாங்கிறத காட்டிட்டு படத்தை இந்த இடத்துல முடிச்சிடுறாங்க. இவங்கள மாதிரியே அந்த கன்னியாஸ்திரி மடத்துல இப்படி பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவு தெரியுமா இருந்தாங்க? கிட்டத்தட்ட 56,000 பேர் இருந்தாங்களாம். அதுவும் எந்த மாதிரி பெண்களை அந்த கன்னியாஸ்திரி மடத்துக்குள்ள கொண்டு போவாங்க தெரியுமா? இந்த குடும்பத்துல இன்னாருக்கு இன்னாரத்தான் கட்டி வைப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதையும் மீறி பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணிருக்கும், பிரெக்னன்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி பொண்ணுங்களை கொண்டு வந்து இங்க அடைப்பாங்க. கேட்டா குடும்ப மானம் என்னாருது அப்படின்னு. அதே மாதிரி குடும்ப உறவுக்கு அப்பாற்பட்டு வெளியில பிரெக்னன்ட் ஆகி வந்தவங்க அவங்களையும் குடும்பம் கைவிட்டுரும். இந்த இடத்துல தான் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. இந்த இடம் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இடம். ஆனா அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு பதிலா நீங்க பண்ணது தப்பு, அதுக்கு தண்டனை கொடுக்கிற இடங்கிறாப்ல அங்க இருக்கிற கன்னியாஸ்திரியா மாத்திட்டாங்க. இந்த கூத்து தொடர்ந்து எப்பெல்லாம் நடந்ததுன்னா 1922வது வருஷத்துல இருந்து 1998வது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 76 வருஷம் இந்த கூத்து, இந்த கொடுமையெல்லாம் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அதுல ஒரு வருஷத்துல இந்த மாதிரி மடங்கள் ஏகப்பட்ட மடங்கள் இருந்தது. அதுல ஒரு மடத்துல அங்க பாதிக்கப்பட்ட நூத்துக்கணக்கான பெண்கள் இருந்தாங்க. அதுல ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தார். அந்த ஒரு கதையை பாக்குறதுக்கே நமக்கு இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு, இவ்வளவு காலதாமதம் ஆயிப்போச்சு. இவ்வளவு பெரிய மன போராட்டத்துக்கு பிறகுதான் அவரால் அந்த உதவியையும் செய்ய முடிஞ்சது. இதுல அவ்வளவு பெண்கள் பிரெக்னண்டா உள்ள இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் இல்லையா, அந்த குழந்தைய அவங்க கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பிடுங்கி வேற எங்கேயாவது ஒரு சர்ச்ல வேற ஒரு ஸ்கூல்ல வச்சு தான் வளர்த்தாங்களாம். இது வரலாற்றுல உண்மையிலேயே நடந்த கதை. சரி, ஆனா இந்த படத்துல அந்த கன்னியாஸ்திரி மடத்துல இவர்களுக்கு என்ன மாதிரி கொடுமையெல்லாம் இருந்ததுங்கிறத காட்டவே இல்லையேன்னு யோசிக்கலாம். எஸ், படத்துல அதையெல்லாம் ரொம்ப டீடைலா காட்டல. ஆனா ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா ஜெயிலை விட கொடுமையானது அந்த கன்னியாஸ்திரிகளின் மடம். ஜெயில கூட ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை வாங்குவாங்க. ஆனா அங்க 20 மணி நேரம் வேலை வாங்கி இருக்கிறாங்க. அதுவும் அங்க இருக்கிற பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? இந்த துணி துவைக்கிற வேலை தான் மேஜரா. ஆனா சர்ச்சை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் துணி துவைக்கிறது, அந்த அவர்களோட துணியை மட்டும்தான் இவங்க துவைக்கிறாப்ல இருந்தது. ஆனா அங்க இருந்த கன்னியாஸ்திரிகள் என்ன பண்ணிட்டாங்க, அதை ஒரு பிசினஸா கொண்டு வர்றாங்க. அந்த சர்ச் மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல இருக்கிற ஒரு 10-15 சர்ச் மொத்தத்தையும் கொண்டு வந்து இங்க துவைக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்ல, சுத்து வட்டாரத்துல அந்த கிராமத்துல இருக்கிற மொத்த ஒரு பெரிய ஊர் அது, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரோட துணியையும் துவைக்கிறதுக்கு இங்க கொண்டு வாங்க, துணிக்கு இவ்வளவுன்னு ரேட்டு பேசி மொத்த துணியையும் கொண்டு வந்து இங்க டம்ப் பண்றாங்க. இங்க இருக்கிற பொண்ணுங்க தான் அத்தனை துணியையும் துவைச்சாகணும். அதுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் துவைச்சா பத்தாது, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை பார்க்கணும். அப்படி வேலை பார்த்தாதான் இந்த வேலையை முடிச்சு கொடுக்க முடியும். அப்படி இதுல கிடைக்கிற அந்த பணம் இதையெல்லாம் கன்னியாஸ்திரிகளே எடுத்துக்கிட்டாங்க. உடல் உழைப்ப அநியாயத்துக்கு அந்த பெண்கள் கிட்ட இருந்து சுரண்டி எடுத்தாங்க. எத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட 70 வருஷமா. அது மட்டும் இல்ல, இன்னும் ஒருபடி மேல போய் உடல் உழைப்ப மட்டும் சுரண்டல, உடலையே சுரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் அதுக்கு பிறகு பின்னாடி அங்கங்க சில ஸ்கேம் மாதிரி வெளியில வந்துச்சு. இப்படி எல்லாம் அந்த பெண்கள் பயன்படுத்தப்பட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. இதெல்லாம் விக்கிபீடியால படிக்கும்போது தெரிய வந்த விஷயம். ஆனா ரொம்ப ஷட்டிலா தான் படத்துல அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்பை படத்துல காட்டியிருந்தாங்க. இதுல அவங்க காட்ட நினைச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்னாப்ல பாதிக்கப்பட்டிருக்கிற 56,000 பேர்ல அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற நூத்துக்கணக்கான மடத்துல ஒரு பொண்ணை ஒருத்தன் காப்பாத்தணும்னு நினைச்சதுக்கே எவ்வளவு போராட்டங்கிறத படத்துல காட்ட நினைச்சாங்க, காட்டியிருக்கிறாங்க. ஒரு புக்கை மையமா வச்சுதான் இந்த படம் எடுக்கப்பட்டது. புக்ல இருக்கிற விஷயத்தை தான் ஷட்டிலாவும் காட்டி படத்தை இங்க முடிக்கிறாங்க. வேற ஒரு நல்ல கதையில மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.